ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை 24ஆம் பாசுரமானது இப்பகுதியில் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டும் விதமாக 1 நிமிடம் 35 வினாடிகளுக்கு 8 சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும் போது நமது சிறுநீரகம் அட்ரினல் சீராக இயங்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை என்ற குணம் நம்முள் மேலோங்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் பதட்டப்படாமல் நிதானமாக செய்யும் குணத்தை பெறுவோம். இதனால் நம் உடல் ஆரோக்கியமும் செயல் ஆரோக்கியமும் முழுமையாக பாதுகாக்கப்படும். இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த பாசுரத்தை இதே முறையில் பாராயணம் செய்து உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து நற்குணங்களையும் பெற்று எல்லாம் வல்ல ஆண்டாள் ரங்கமன்னார் அவர்களின் பரிபூரண அருளை பெறுவோமாக. அன்று இவ்வுலகம் மலர்ந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று கூனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய்.